ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் பூலியன் லோஸில் கன்சென்சஸ் லோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 12 பூலியன் விதிகளை பற்றி நான் பார்ப்போன்னு சொன்னேன். இதில் 12வது விதி பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ் லோ. இந்த கன்சென்சஸ் லோ நாங்கள் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்களை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுற நேரம் சில டெக்னிக்ஸ்களாக நாங்கள் இந்த லோவை பயன்படுத்த முடியும் எங்களோட சிம்பிளிஃபிகேஷன்ஸை ஈஸியாக்குறதுக்காக. இந்த கன்சென்சஸ் லோ பாத்தீங்கன்னா 2 வடிவங்கள்ல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா எண்ட் ஃபார்ம்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓ ஃபார்ம்ல. சோ இப்போ எண்ட் ஃபார்ம்ல இந்த கன்சென்சஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா x plus y dot x bar plus z dot y plus z. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம் POS ஃபங்க்ஷன் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் பார்த்தீங்கன்னா சம் டேர்ம்ஸ்கள் தான் இருக்கு. அதாவது சம் பண்ணப்பட்ட டேர்ம்ஸ்கள் தான் இதில் இருக்கு. அதாவது ஓவர் பேஸ் பண்ணி சம் பண்ணப்பட்ட டேர்ம்ஸ்கள் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க ஒரு டேர்மை உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு தேவையில்லாத ஒரு டேர்மை நீங்கள் என்ன செய்ய முடியும்னா எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேவையில்லாத டேர்மை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸுங்கிற இந்த வேரியபிள் எடுத்தீங்களா இருந்தால் இது நார்மல் ஃபார்ம்லையும் வந்திருக்கு, அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்லையும் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு டேர்மில் இது நார்மலாக வந்திருக்கு, இன்னொரு டேர்மில் கம்ப்ளிமெண்டடாக வந்திருக்கு. ஸோ இதை தான் நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய மெயின் ஆப்ஷன். ஸோ இதன்படி எக்ஸோட வந்திருக்கக்குள்ள அடுத்த வேரியபிள் y, அதே நேரம் இந்த எக்ஸ் கம்ப்ளிமெண்டோட வந்திருக்கிற அடுத்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா z. ஸோ இப்போ இது ரெண்டுமே இந்த y-யும் z-ம் கன்சென்சஸ் ஆகுது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதன்படி இந்த y-யும் z-ம் இந்த ஈக்குவேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சம் டேர்மை உருவாக்குதா இருந்தா அந்த சம் டேர்ம் எங்களுக்கு தேவைப்படாது, அதை நாங்க எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த கன்சென்சஸ் லோல எண்ட் ஃபார்ம் எனக்கு சொல்லுது. சோ அதன் அடிப்படையில் இது எலிமினேட் பண்ணப்படக்குள்ள x plus y dot x bar plus zங்கிற டேர்ம் எங்களுக்கு கிடைக்குது. சோ அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலான ஒரு ஈக்குவேஷன் இங்க கிடைக்குது, பட் இதுல ஒரு டேர்ம் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் கன்சென்சஸ் லோட எண்ட் ஃபார்ம். அதே மாதிரி கன்சென்சஸ் லோட ஓ ஃபார்ம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா xy plus x bar z plus yz. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்க அவதானிச்சீங்களா இருந்தா இது ஒரு SOP ஈக்குவேஷன், சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம் ஒன்று. இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் வந்தீங்கன்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ப்ராடக்ட் டேர்ம்ல இந்த கன்சென்சஸ் லோ என்ன சொல்லுதுன்னா ஓ ஃபார்ம்ல அதே கான்செப்ட் தான் ஒரு வேரியபிள் நார்மலாவும் கம்ப்ளிமெண்டடாவும் வந்திருந்தா, இப்போ எக்ஸ் இங்க வந்திருக்கு நார்மலா, இதுல கம்ப்ளிமெண்டடா வந்திருக்கு. எக்ஸோட வந்த வேரியபிள் இங்க y இருக்கு, எக்ஸ் கம்ப்ளிமெண்டோட வந்த வேரியபிள் z இருக்கு. சோ அப்ப z-ம் y-ம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் டேர்ம் எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ல தேவைப்படாது, இதை நாங்க எலிமினேட் பண்ணலாம்ங்கிறது தான் இந்த கன்சென்சஸ் லோ சொல்லுது. சோ அதன்படி அப்ப இதுல இந்த மூணு டேர்ம்ல yz எலிமினேட் ஆகிற நேரம் xy x bar zங்கிற ஒரு டேர்ம் கிடைக்குது. சோ அப்ப இந்த டேர்மும் பாத்தீங்கன்னா அப்ப இது ஒரு சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். சோ அப்ப இதுல இந்த ஈக்குவேஷன் இதுக்கு ஈக்குவலான ஒரு ஈக்குவேஷன், அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் இதுக்கு ஒரு ஈக்குவலான ஈக்குவேஷன்ஸ். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கன்சென்சஸ் லோ எனக்கு சொல்ற விதியம். சோ இந்த கன்சென்சஸ் லோவை நாங்க என்ன செய்ய முடியும்னா ப்ரூஃப் பண்ணலாம். சோ இது நாங்க அடுத்தது பார்ப்போம் இதை எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்ட்டு. ஸோ முதலாவது நான் உங்களுக்கு ஓ ஃபார்மில் இருக்கக்கூடிய இதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இந்த குறிப்பிட்ட ஒரு வேரியபிளை நாங்கள் எலிமினேட் பண்ணினாலும் இது ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலான ஈக்குவேஷன்ஸ் தானுங்கிறத நாங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ இதை நாங்கள் நார்மல் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் ரூல்ஸ்களை யூஸ் பண்ணி நாங்கள் இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ xy plus x bar z plus yzங்கிறது இதை நான் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இதுல நாங்க காமன் எடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன்னா இதுல z நீங்க காமன் எடுக்கலாம், காமன் எடுத்ததுக்கு இதுல எங்களுக்கு எதையுமே எலிமினேட் பண்ண இயலாது. ஸோ அதனால அந்த காமன் எடுக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. இந்த டேர்ம் ரெண்ட்லையும் y காமன் எடுக்கலாம், இருந்தாலும் எங்களுக்கு அதுல எந்த வித எலிமினேட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னதுன்னா நாங்க இதுல பாருங்க x இருக்கு, x கம்ப்ளிமெண்டட் இருக்கு. ஸோ x-ம் x கம்ப்ளிமெண்டடும் உள்ள அப்ப நாங்க குறிப்பிட்ட ஒரு வேரியபிளை டிசைட் பண்றோம், இந்த கம்ப்ளிமெண்டட் வேரியபிள் தான். அப்ப இந்த கம்ப்ளிமெண்டட் வேரியபிள் எக்ஸ்ங்கிற வேரியபிள்னால இந்த yzங்கிற இந்த டேர்முக்கு நான் எக்ஸ்ங்கிற வேரியபிளை கொண்டு சேர்க்க போறேன். அப்ப நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்தோம் உங்களுக்கு சில ரூல்ஸ்களை நாங்க ரிவர்ஸ்ல யூஸ் பண்ணலாம்ட்டு. ஒன்று தான் பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி என்ன சொல்லுதுன்னா x.1 நாங்க எக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் சொன்னேன் இது இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி நாங்க இந்த மாதிரி இதை நாங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போறோம்.
ஸோ என் தேவை இதுக்கு எக்ஸை கொண்டு வரணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிட்டி ரூல் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ xy ப்ளஸ் எக்ஸ் பார் இசட் ப்ளஸ் yz டாட் 1. ஸோ yz டாட் 1. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி லோ வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு இன்னொரு லோ நாங்கள் பார்த்துருக்கிறோம், இன்வர்ஸ் லோ. இன்வர்ஸ் லோ எனக்கு என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் வந்து எப்பயுமே 1ன்னு சொல்லுது. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல 1 நான் இப்போ இப்படி எழுதுறது நாங்கள் இப்படியும் எழுதலாம். அப்போ இந்த 1 இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்வர்ஸ் லோ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணிட்டு இதுக்கு எக்ஸை கொண்டு வர போகிறேன். அப்போ xy plus x complement z plus yz bracketல இந்த 1 வந்து x plus x கம்ப்ளிமெண்டா நாங்கள் மாற்றலாம். ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் லோ. அப்போ 1 இந்த இடத்துல இன்வர்ஸில் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து இதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், இது டிஸ்ட்ரிபியூட் லோ. ஸோ இப்போ நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இருந்தால் xy ப்ளஸ் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் z ப்ளஸ் yz எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா yzx வரும். நாங்கள் கமிட்டேட்டிவ் லோவை யூஸ் பண்ணி இதை ஓர்டருக்கு எழுதிக்கிறோம். அப்போ xyz எழுதுவோம். அப்போ நாங்கள் xyz மல்டிப்ளை பண்ணுனா, ஸோ உங்களுக்கு தெரியுது, ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வருது yzx வருது. நம்ம இது ஓர்டருக்கு இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன சிம்பிளிஃபிகேஷன் லேஸாக இருக்கும்ட்டு. ஸோ இதை நாங்கள் கமிட்டேட்டிவ் பண்ணிட்டு நாங்கள் xyz நேரடியாகவே எடுத்துரும். நான் 2 வரிக்கு எழுதாமல் லேஸுக்கு எழுதுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ yz எக்ஸ் கம்ப்ளிமெண்டை நாங்கள் மல்டிப்ளை பண்ணோம்னா yzx கம்ப்ளிமெண்ட் தான் வரும். நாங்கள் அதை கமிட்டேட்டிவ் பண்ணுவோம். அப்போ x பார் yz மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் xy காமனாக இருக்குது, இதுலையும் xy காமனாக இருக்குது, இதில் x பார் z காமனாக இருக்குது, இதுலையும் x பார் z காமனாக இருக்குது. ஸோ இந்த டேர்மை நாங்கள் திருப்பி கமிட்டேட்டிவ் பண்ணணுமா இருந்தால் இதை இங்கேயால் எழுதலாம், இதை இங்கேயால் எழுதலாம். ஸோ அப்போ xy ப்ளஸ் இதை இங்கிட்டுக்கு கொண்டு வரேன், xyz ப்ளஸ் இது இங்கேயால் வருது x பார் z ப்ளஸ் x பார் yz. ஸோ அப்போ நான் இதை கமிட்டேட்டிவ் பண்ணுறேன். ஸோ அப்போ நாங்கள் கமிட்டேட்டிவ் பண்ணுறதன் மூலமாக இந்த டேர்ம்ஸில் பொசிஷன்ஸ்களை மாற்றி எழுதலாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா xy காமனாக இருக்குது, இதில் x பார் z காமனாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் லோவை அப்ளை பண்ண போகிறோம், காமன் எடுக்க போகிறோம். அப்போ இதில் xyயை நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 1 ப்ளஸ் z மீது. ஸோ இதில் x பார் z நாங்கள் காமனாக எடுத்த மாதிரி இருந்தால் இதில் 1 ப்ளஸ் இதில் y மீது. நான் x பார் z எடுத்துகிட்ட மாதிரி இருந்தால் y மீது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டாமினன்ட் பண்ணுது 1 மூலமாக. ஸோ இப்போ இதுக்கு நாங்கள் டாமினன்ஸ் லோவை அப்ளை பண்ணணுமா இருந்தால் இது xy டாட் 1 பிளஸ் இது x பார் z டாட் 1ங்கிறது வருது. ஸோ இப்போ ஐடென்டிட்டியை நாங்கள் இதில் அப்ளை பண்ணணுமா இருந்தால், ஸோ ஐடென்டிட்டி லோவை நாங்கள் அப்ளை பண்ணணுமா இருந்தால் இப்போ எங்களுக்கு கிடைக்குது xy பிளஸ் x பார் z. ஸோ நாங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து xy பிளஸ் x பார் z வந்து இதை நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நாங்கள் கன்சென்சஸ் லோட ஃபார்மை வந்து ஈஸியாக எங்களுக்கு இந்த மாதிரி என்ன செய்ய முடியும்னா ப்ரூஃப் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக. ஸோ இதுதான் லோ ஒன்றை ப்ரூஃப் பண்ணுற டெக்னிக். ஸோ இதில் அடுத்தது நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன். இதே கன்சென்சஸ் லோவை வந்து நாங்கள் எண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிளை நாங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த y பிளஸ் இசட்ங்கிற இந்த டேர்ம் எலிமினேட் பண்ணினாலும் இந்த ஈக்குவேஷன் ஒன்றுக்கு ஒன்று சமனான ஈக்குவேஷன்ஸ் தானுங்கிறத இந்த கன்சென்சஸ் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ ரைட், இதில் வந்து இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுப்போம். இதில் ஈக்குவேஷன் வந்து x ப்ளஸ் y x பார் ப்ளஸ் z y plus z. ஸோ இதுலேயும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஐடென்டிட்டி லோவை அப்ளை பண்ண போகிறோம். இதில் எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்டட் இருக்குது. ஸோ அதனால் மூணாவது எங்களோட டேர்முக்கு வந்து நான் வந்து எக்ஸை கொண்டு வர போகிறேன். நான் எக்ஸுங்கிறது எப்படி டிசைட் பண்ணுறேன்னா எந்த வேரியபிள் கம்ப்ளிமெண்டட் ஆகிருக்கோ அந்த வேரியபிளை வந்து இல்லாத டேர்முக்கு அந்த வேரியபிளை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அப்போ ஐடென்டிட்டி லோ எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் பிளஸ் 0 ஈக்குவல் டு எக்ஸுங்கிறத நாங்கள் இதை ரிவர்ஸ்லையும் நாங்கள் எழுதலாம்ங்கிறது தான் எங்களுக்கு ஐடென்டிட்டி லோ சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பார் பிளஸ் இசட். ஸோ இதில் நாங்கள் y பிளஸ் இசட் பிளஸ் 0ங்கிற இந்த 0வை நாங்கள் கொண்டு போகிறோம். ரீசன் எங்களுக்கு இந்த 0ங்கிற இடத்துக்கு இப்போ எங்களுக்கு எக்ஸ் எங்களுக்கு கொண்டு வரது வந்து இலகுவாக இருக்கும். ஸோ அடுத்தது அப்போ நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், இதை நான் ஐடென்டிட்டி நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இன்வர்ஸ் லோவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் வந்து 0ங்கிறது தான் இன்வர்ஸ் லோ. ஸோ இப்போ இந்த 0வை நாங்கள் இந்த லோவில் ரிவர்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்
x bar plus z. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா y plus z plus x the barங்கிறத நாங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம், இதுக்கு நாங்கள் வந்து இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணுறதன் மூலமாக இதை இப்படி நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் லோவை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் வந்திருக்கேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா y plus z plus x the கம்ப்ளிமெண்ட் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட் லோன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x plus yz equal to x plus yன்னு ஒன்று, அதே நேரம் x plus zன்னு எழுதலான்ட்டு. ஸோ இதுக்கு ஈக்குவலான ஒரு டேர்ம் இந்த இடத்துல எங்களுக்கு வந்திருக்கு. yz தான் xும் x கம்ப்ளிமெண்ட்டும், xங்கிறது y plus zங்கிறது நாங்க x எடுக்கலாம். சோ இந்த போர்ஷன் இப்ப நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் லோ அப்ளை பண்ணி போட போறோம். அப்ப நாங்க இத டிஸ்ட்ரிபியூட் 2 அப்ளை பண்ணோம்னா சோ இதுல x plus y, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வரும் x bar plus z. ஸோ இதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா முதலாவது வரப்போது y plus z ஓட x ஒருக்காவும், அதே மாதிரி y plus z ஓட x the கம்ப்ளிமெண்ட் ஒருக்காவும் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த x இதோட ஒருக்கா வருது, இந்த எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட் இதோட ஒருக்கா வருது. இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா இதில் திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல x plus y இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா xy இருக்குது, இதில் x bar z இருக்குது, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா x bar z இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் லோவை இப்போ நாங்கள் ரிவர்ஸில் நாங்கள் என்ன செய்ய முடியும்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதை நாங்கள் பக்கத்தில் மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அது வந்து கமிட்டேட்டிவ் லோ. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கமிட்டேட்டிவ் பண்ண போகிறேன். ஸோ இதை இங்கிட்டுக்கு கொண்டு வர போறேன். அப்ப x plus y ஓட இது y plus z plus xங்கிறது ஒரு ஆர்டருக்கு இல்லாதனால இது உள்ளுக்கும் நாங்க கமிட்டேட்டிவ் பண்ணலாம். சோ அப்ப இத நாங்க ஆர்டருக்கு எழுதிக்கிறோம் x plus y plus z ன்ட்டு. சோ அதே மாதிரி இப்ப அடுத்தது x bar plus z இருக்கு. சோ இத நாங்க இடத்தை மாத்தி எழுதணும்னா இதையும் நாங்க ஆர்டருக்கு எழுதிருக்கோம் கமிட்டேட்டிவ் பண்ணி. அப்ப x bar plus y plus z ன்னு எழுதுவோம். சோ அப்ப நாங்க கமிட்டேட்டிவ் பண்ணிட்டோம். சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல x plus y டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்ப x plus y டிஸ்ட்ரிபியூட் பண்ற நேரம் இங்க எங்களுக்கு இன்னொரு வேரியபிள் இல்ல. ஏன்னா எங்களுக்கு இதுல x plus y x plus zங்கிற நேரம் நாங்க x டிஸ்ட்ரிபியூட் எடுத்தோம்னா இங்கனைக்கு போடுறதுக்கு y இருக்கு, இதுல z இருக்கிற மாதிரி இதுல x plus y எடுத்துட்ட மாதிரி தான் எங்களுக்கு ரீப்ரசன்டேஷனுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுல x bar plus z எடுத்துட்ட மாதிரி தான் எங்களுக்கு இன்னொரு வேரியபிள் இல்ல. சோ அதுக்காக நாங்க திருப்பி என்ன செய்ய போறோம்னா ஐடென்டிட்டி ரோல வந்து இதுல அப்ளை பண்ண போறோம். சோ அதன்படி உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா x plus y plus 0ங்கிற ஒரு டேர்ம் எடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா x plus y plus z அப்படியே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா x bar plus z plus 0ன்னு ஒரு டேர்ம் எடுக்கலாம். ஸோ அப்போ இதில் x bar plus y plus zன்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ நாங்கள் ஐடென்டிட்டி மூலமாக ரெண்டு ஜீரோஸை நாங்கள் எட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு வேரியபிள் தேவையில்லை, பட் இப்போ எங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ இதில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் லோவை அப்ளை பண்ணணுமா இருந்தால் ஸோ x plus y நீங்கள் காமனாக எடுத்தீங்களா, x plus y காமன் இல்லை, x plus y நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களா இருந்தா இதுல நாங்க x plus y எடுத்துட்டோமா இருந்தா உங்களுக்கு இங்க கிடைக்கிறது வந்து பிளஸ், இது நாங்க பிராக்கெட் பண்ணுவோம், பிளஸ் 0.z கிடைக்குது, 0.z கிடைக்குது. ஸோ இதை அப்போ ஒரு டேர்மை நாங்கள் ஆக்கிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x bar plus z நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த இடத்துல இதில் 0, இந்த இடத்துல நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் y கிடைக்கும். ஸோ இதை வேற செப்பரேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.zங்கிறது டாமினன்ஸ் பண்ணும், இது 0 ஆகும், இங்கனையும் 0 ஆகும். அப்போ நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டாமினன்ஸ் லோ அப்ளை பண்ணணுமா இருந்தால் இது x plus y plus 0வும் இது வந்து x bar plus z plus 0வும் வரும். ஸோ இப்போ இதில் திருப்பி நாங்கள் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணணுமா இருந்தால் எங்களுக்கு இதில் இது இந்த 0 எலிமினேட் ஆகும். அப்போ இதில் x plus yன்னு ஒரு டேர்மும் இதில் x bar plus z ஒரு டேர்மும் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த போர்ஷன் x plus y x bar plus zங்கிறத நாங்கள் சிம்பிளாக ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். இந்த கன்சென்சஸ் லோவில் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக இது வந்து சாத்தியப்படுது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த கன்சென்சஸ் லோவை நீங்கள் இன்னும் டிஃபரெண்ட்டான டெக்னிக்ஸ்களை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது நான் பிறகு உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இன்ஃபார்மை இன்னொரு டிஃபரெண்ட்டான மெத்தட்லேயே நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். கன்சென்சஸ் தியரம் யூஸ் பண்ணுற நேரம் சில எக்ஸ்பிரஷனில் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத நான் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தர்றாங்க, a bar b bar plus ac plus bc bar plus b bar c plus abங்கிறது. ஸோ இப்போ இதில் நாங்கள் கன்சென்சஸ் தியரம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் a கம்ப்ளிமெண்ட் ஒன்று இருக்குது, a இருக்குது. ஸோ இப்போ a கம்ப்ளிமெண்ட் ஆகி அதில் நார்மல் வேரியபிள் ஒன்று வந்திருக்குன்னு தான் நாங்கள் செக் பண்ணணும். இதில் வந்து b இப்போ a கம்ப்ளிமெண்ட்டோட இன்னொரு வேரியபிள் வந்து
வந்து B கம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இது C கம்ப்ளிமெண்ட். அப்போ B பார் C வந்து கன்சென்சஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் B பார் C எங்கே வந்தாலும் வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல B பார் C இருக்கு, நாங்கள் என்ன செய்ய முடியும்னா இதை எலிமினேட் பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு டேர்ம் வந்து ஃபுல்லாக எலிமினேட் ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் AC இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த C இருக்கு, C நார்மல் ஃபார்மில் இருக்கு, C கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்கு. ஸோ இப்போ இதை ரெண்டு நாங்கள் கம்பேர் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஏங்கிற ஒரு வேரியபிள் வருது, பிங்கிற ஒரு வேரியபிள் வருது. ஸோ இப்போ AB வந்து கன்சென்சஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டேர்மில் எங்கேயாவது ABன்னு ஒரு ப்ராடக்ட் டேர்ம் இருந்தால் அதை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டேர்மை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதன்படி அப்போ இது ஃபைனலாக இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் மீது. ஸோ ஒரு சிம்பிளான டெக்னிக்கலாக நாங்கள் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்களை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வந்து 4 வேரியபிள்ஸ்கள் உள்ளது. இப்போ ACD பட் இதில் 3 வருது, பட் இது 4 வேரியபிள்ஸ்கள் கம்பைன் ஆகி வர ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணுற நேரம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளிமெண்டட் இந்த A பார் இந்த A நீங்கள் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த C பார் இந்த C நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற நேரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுற ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கன்சென்சஸ் லோவை பொறுத்த வரையில். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நான் இதில் காட்டுறேன் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் இதில் சூஸ் பண்ணுறீங்க இந்த A பாரையும் இந்த A பாரையும் இந்த A நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டோமா இருந்தால், ஸோ இப்போ இது ரெண்டு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அப்போ A வந்து இந்த இடத்துல நார்மலா இருக்கு, இந்த இடத்துல கம்ப்ளிமெண்டடா இருக்கு, இந்த இடத்துல நார்மலா இருக்கு. சோ இப்போ எங்களுக்கு கன்சென்சஸ் ஆகிற வேரியபிள்ஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல BD, இதில் வந்து பார்த்தீங்கன்னா BC. ஸோ இப்போ B ரெண்டு தடவை வந்துருக்குன்னா அப்போ நாங்கள் BCD. ஸோ இப்போ BCDங்கிற ஒரு டேர்ம் வந்து இங்கே எங்கே வந்தாலும் நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த BCDங்கிற இந்த ப்ராடக்ட் டேர்மை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம். எலிமினேட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 டேர்ம்ஸ் உங்களுக்கு மீயும், அந்த 4 டேர்ம்ஸில் உங்களுக்கு வேற எலிமினேஷன் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ அதனால் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணுற டேர்ம் வந்து, அதாவது கம்ப்ளிமெண்டட் நான் கம்ப்ளிமெண்டட் நீங்கள் சூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இப்போ இதை நான் கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் எங்களுக்கு ஒரே ஒரு டேர்மை தான் எலிமினேட் பண்ணக்கூடியதா இருக்கும். இது நாங்கள் டிஃபரெண்டா செஞ்சோம்னா இப்போ இதில் வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த C பாரையும் இந்த C-ஐ நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தா, இந்த C பாரையும் இந்த C-ஐயும் எடுத்த மாதிரி இருந்தா, C இந்த இடத்துல நார்மலா இருக்கு, இந்த இடத்துல கம்ப்ளிமெண்டடா இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு வரக்கூடிய கன்சென்சஸ் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா A பார் D, இங்க வந்து BD. ஸோ A பார் D BD. ஸோ அப்போ இதில் A பார் B ரெண்டு தடவை வந்துருக்கனால அப்போ நாங்கள் A பார் BDன்னு எடுப்போம். அப்போ A பார் BDங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கு. இதை நாங்கள் டிரெக்ட் என்ன செய்ய முடியும்னா எலிமினேஷன் பண்ணிடலாம். அப்போ இதுலேயும் ஒரு டேர்ம் எலிமினேட் ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் இந்த டியும் ஸோ இதில் இருக்கிற டியும் இந்த ஃபைனல் இருக்கிற டி கம்ப்ளிமெண்ட்டையும் நாங்கள் எடுத்தோம்னா, ஸோ இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு AC இருக்கு, இந்த இடத்துல BC இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ABCC வருது. அப்போ நாங்கள் ஒரு C வெட்டினோம்னா ABC. ஸோ இப்போ ABCங்கிற ஒரு டேர்ம் எங்களுக்கு எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த டேர்மை நாங்கள் என்ன செய்ய முடியும்னா எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்களுக்கு அப்போ இதில் 3 டேர்ம்ஸில் இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் முதல் செஞ்சதுபடி பார்த்தீங்கன்னா அது 4 டேர்ம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் ஆச்சு. ஸோ அதனால் எப்பயுமே கன்சென்சஸ் லோ அல்லது கன்சென்சஸ் தியரமை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து ஆர்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ நாங்கள் பிறகு இது சம்பந்தமான சில சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குற நேரம் நான் மேலதிகமாக இதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.